வணக்கம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்துவது போல் தோன்றுகிறதா? மே 10 முதல் மே 16 வரை நிகழப்போகும் கிரக மாற்றங்கள் உங்கள் ஆழ்மனதின் ரகசியங்களை மாற்றியமைக்கப் போகின்றன. இந்த வாரம் சாதாரணமான வாரமல்ல, இது உங்கள் விதியை நீங்களே மாற்றி எழுதும் ஒரு மந்திர வாரம். கிரக நிலைகளின் தாக்கம். இந்த வாரத்தின் நாயகன் சந்திரன் மற்றும் குருவின் சேர்க்கை. உளவியல் ரீதியாக மேக்னிஃபிகேஷன் எஃபெக்ட் என்று சொல்லப்படும் ஒரு ஆற்றல் இப்போது பிரபஞ்சத்தில் நிலவுகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது பல மடங்காக பெருகும். 2026 மே 10 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் இந்த வாரம் 12 ராசிகளுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை தரப்போகிறது. மே 12 மற்றும் மே 14 ஆகிய தேதிகள் மிக முக்கியமான திருப்புமுனைகளை ஏற்படுத்தும். ஈர்ப்பு விதி மற்றும் எச்சரிக்கை. எண்ணம் போல் வாழ்வு என்பது வெறும் பழமொழி அல்ல, அது ஒரு அறிவியல் உண்மை. இந்த வாரத்தின் நட்சத்திர சஞ்சாரங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கப் போகின்றன. எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கி தள்ளுங்கள். இந்த ஆடியோவில் சொல்லப்படும் பரிகாரங்களும் நேர மேலாண்மையும் உங்கள் வெற்றியின் ரகசியமாக இருக்கும். மே 10 முதல் மே 16 வரை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நேரங்களை குறித்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் துணிச்சல் பல மடங்காக அதிகரிக்கும். முக்கிய தேதிகள் மே 10, மே 11. நேரம் காலை 9 மணி முதல் 11:30 வரை. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தைரியத்தை வழங்குகிறார். உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு புதிய சவாலை ஏற்க தயாராக உள்ளீர்கள். மே 13 அன்று நிலுவையில் இருந்த பண பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கூடும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் வரலாம், மௌனம் காப்பது நல்லது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடவும். ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையே உங்கள் பலம். முக்கிய தேதிகள் மே 12, மே 13. நேரம் மாலை 4 முதல் 6 வரை. சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களை ஆடம்பர பொருட்களின் மீது ஈர்க்கும். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் எனப்படும் பற்றாக்குறை மனப்பான்மையை தவிர்த்து தாராள மனதுடன் செயல்படுங்கள். மே 14 அன்று திடீர் பணவரவு உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும். மிதுன ராசி நேயர்களே, தகவல் தொடர்பில் நீங்கள் கில்லாடி. முக்கிய தேதிகள் மே 11, மே 15. நேரம் மதியம் 1 முதல் 3 வரை. புதன் பகவான் உங்கள் புத்திசாலித்தனத்தை தூண்டுவார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மே 15 சிறந்த நாள். உறவினர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்கும். உங்கள் பேச்சில் ஒரு ஹேலோ எஃபெக்ட் இருக்கும், அதாவது மற்றவர்கள் உங்களை மிக உயர்வாக கருதுவார்கள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரிகாரம்: புதன்கிழமை பெருமாளை தரிசிக்கவும். கடகராசி நேயர்களே, உணர்ச்சிகரமான வாரம் இது. முக்கிய தேதிகள் மே 10, மே 16. நேரம் இரவு 8 முதல் 10 வரை. சந்திரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம். தியானம் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். மே 12 அன்று பழைய நண்பரை சந்திப்பீர்கள். தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை. யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். பரிகாரம்: திங்கள்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். சிம்மராசி நேயர்களே, அதிகார பதவி உங்களை தேடி வரும். முக்கிய தேதிகள் மே 13, மே 16. நேரம் காலை 6 முதல் 8 வரை. சூரியனின் பலத்தால் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். அத்தாரிட்டி பயஸ் என்ற உளவியல் ரீதியாக மக்கள் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. மே 16 அன்று தந்தையுடனான உறவு மேம்படும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் வாசிக்கவும். கன்னி ராசி நேயர்களே, திட்டமிடுதல் உங்கள் இரத்தத்தில் உள்ளது. முக்கிய தேதிகள் மே 11, மே 14. நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கடன் சுமைகள் குறையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்கள் மூளையின் அனாலிட்டிக்கல் பவர் இந்த வாரம் உச்சத்தில் இருக்கும். சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவது பெரிய வெற்றியை தரும். பரிகாரம்: ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கவும். துலாம் ராசி நேயர்களே, சமநிலை என்பதே உங்கள் தாரக மந்திரம். முக்கிய தேதிகள் மே 12, மே 15. நேரம் மாலை 5 முதல் இரவு 7:30 வரை. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும்.
மே 13 அன்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பரிகாரம்: சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தவும். விருச்சிக ராசி நேயர்களே, ரகசியங்களை காப்பதில் நீங்கள் வல்லவர். முக்கிய தேதிகள்: மே 10, மே 14. நேரம்: மதியம் 2 முதல் 4 வரை. எதிரிகள் சரணடைவார்கள். உங்கள் இன்ட்யூஷன் எனப்படும் உள்மன உணர்வு மிக துல்லியமாக இருக்கும். அதை நம்பி செயல்படுங்கள். மே 11 அன்று பணியிடத்தில் பாராட்டுக்கள் குவியும். உடல் ஆரோக்கியம் சீராகும். பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றவும். தனுசு ராசி நேயர்களே, லட்சியத்தை நோக்கி பாயும் அம்புகள் நீங்கள். முக்கிய தேதிகள்: மே 13, மே 16. நேரம்: காலை 7 முதல் 9 வரை. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கிறது. ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். மே 15 அன்று குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். லாபகரமான முதலீடுகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். மகர ராசி நேயர்களே, உழைப்பால் உயர்பவர்கள் நீங்கள். முக்கிய தேதிகள்: மே 11, மே 12. நேரம்: மதியம் 12 முதல் 2 வரை. சனி பகவான் உங்களுக்கு நிதானத்தை தருவார். வேலையில் அதிக பழு இருந்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பு வெற்றியை தரும். மே 14 அன்று வீடு அல்லது வாகன யோகம் உண்டாகும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றவும். கும்பராசி நேயர்களே, புதுமையான சிந்தனைகள் கொண்டவர்கள் நீங்கள். முக்கிய தேதிகள்: மே 13, மே 15. நேரம்: மாலை 3 முதல் 5 வரை. சமூக சேவையில் ஆர்வம் கூடும். உங்கள் சோஷியல் ப்ரூஃப், அதாவது மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மே 10 அன்று ஒரு முக்கியமான முடிவை எடுப்பீர்கள். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பரிகாரம்: ஊனமுற்றோருக்கு உணவு வழங்கவும். மீனராசி நேயர்களே, கற்பனை வளம் மிக்கவர்கள் நீங்கள். முக்கிய தேதிகள்: மே 10, மே 16. நேரம்: காலை 8 முதல் 10:30 வரை. பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். மே 12 அன்று சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கலாம். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எனப்படும் ஆழ்மனதை நேர்மறையாக வைத்திருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். பரிகாரம்: வியாழக்கிழமை பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்கவும். இந்த மே 10 முதல் மே 16 வரையிலான காலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம். காலண்டரில் உள்ள தேதிகள் 10, 11, 12, 13, 14, 15, 16. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ளன. இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மேஜிக் வார்த்தை நன்றி. ஒவ்வொரு நாள் காலையிலும் 6 மணிக்கு எழுந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இது கன்ஃபர்மேஷன் பயஸ் மூலம் உங்கள் வாழ்வில் நல்ல விஷயங்களை மட்டுமே ஈர்க்கும். இந்த 2026ஆம் ஆண்டின் மே மாதம் உங்கள் வாழ்வில் பொற்காலமாக அமையட்டும். நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நிச்சயம்.